நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்ட சமத்தில் ஏசப்பா எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் கூட கதையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய தவறுகள் நான் தவறு செய்து விட்டேன்னு சொல்லி அந்த தவறுலேருந்து நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள் தகப்பன் ஆண்டவரே. நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏசப்பா எதுவும் பேசியிருந்தாலும் அன்றைய செயல்பட்டிருந்தாலும் தயவாய் மன்னித்து ஏசப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே உடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பிக்க முடியாக, எங்களை நடத்த முடியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. அடியால் மறைத்து நீர் வெளிப்படும் முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்களும் கீழ்ப்படிவதற்கு உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மம்மி என் கோழி குஞ்சுகளை பார்த்தீங்களா? எவ்வளோ தேடி பார்த்துட்டேன். நான் ஆசையை வளர்த்தனே, அருமையாக நான் வளர்த்தனே, அந்த கோழி குஞ்சையெல்லாம் காணுமே. நேற்று ராத்திரி நான் தான் அந்த கோழி குஞ்சுகளை என்ன செய்தேன், பத்திரமாக அதோடைய ஷெட்டில் கொண்டு நான் தான் என்ன செய்தேன், அதில் பத்திரமா நான் தான் என்ன செய்தேன், அது பாதுகாப்பாக கொண்டு விட்டேன். ஆனால் இன்றைக்கி இப்போ பார்த்தேன் கோழி குஞ்சே காணலையே. மம்மி நீங்கள் பார்த்தீங்களா மம்மி? அந்த கோழி குஞ்சு இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தயவு செய்து மம்மி வாங்க மம்மி, கோழி குஞ்சை எங்கன்னு சொல்லி தேடி பார்ப்போம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான குட்டி மகள் தன் தாயிடத்தில் வந்து அழுது மம்மி என் கோழி குஞ்சை காணுமே, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, எங்கே போச்சுனே தெரியலையே, அதுக்கு யார் இருக்கா, நம்ம தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருமையான அந்த சிறுமகள் அப்படி தேம்பி அழுதா. அந்த அந்த இது ஒரு அருமையான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த மகள் அவர் பெற்றோருக்கு ஒரே மகளாக, ஒரு செல்ல மகளாக வாழ்ந்து வந்தா. சிறு மகள் தான், ஒரு 10 வயது மகள். அந்த மகளுக்கு ஒரு நாள் ஒரு சின்ன ஆசை. கடவுளுக்கு பயந்து நடக்கிற மகள், இயேசுவை பின்பற்றி வாழ்கின்ற குடும்பம், அவரை ஏற்றுக்கொண்ட மகளாக, அவருக்கு பிரியமாக மற்றவர்களை நேசித்து பெற்றோரை நேசித்து வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு குட்டி மகள். அவள் ஒரு ரொம்ப அதிகமாக நிறைய பேர் இந்த பெட்டு வளர்ப்பாங்க, அப்படி தானே. ஒரு நாய் வளர்க்கலாம், பூனை வளர்க்கலாம், கிளி வளர்க்கலாம், அதேபோல் கோழி குஞ்சுகள் அருமையாக வளர்க்கலாம். அதே போல் இந்த சிறுமகள் மீன் தொட்டியில் வச்சு கூட மீனை வளர்க்கலாம். இப்படி நிறைய செல்ல பிராணிகளை என்ன செய்யணும் நம்ம நிறைய பேர் என்ன வளர்ப்பாங்க. அதே போல் இந்த சின்ன மகளுக்கு கோழி குஞ்சு வளர்க்கணும் ரொம்ப ஆசை. எப்படியாவது இந்த கோழி குஞ்சுகளை என்ன செய்யணும், வளர்க்கணும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க மம்மிகிட்ட ஒரு நாள் போய் கேட்டேன், மம்மி எனக்கு கோழி குஞ்சு வளர்க்க ஆசையாக இருக்குது, எனக்கு வாங்கித்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அம்மா அருமையாக மகளுக்கு 2 கோழி குஞ்சுகள் என்ன செய்தாங்க, வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்த உடனே இந்த மகளுக்கு ரொம்ப சந்தோஷம். மம்மி தேங்க்ஸ் மம்மி, தேங்க்யூ மம்மி, நான் கேட்டவே எனக்கு வாங்கி தந்துட்டீங்களே அப்படி சொல்லி நான் இதை பத்திரமா நான் வளர்ப்பேன், இதை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு குஞ்சுகளை அவள் என்ன செய்தாலாம், வளர்த்து வந்தாலாம். ஒவ்வொரு நாளும் அதற்கு வேண்டிய உணவுகள்லாம் என்ன செய்தாலாம், போட்டாலாம். அதுபோல் அங்கே இருக்கிற பூச்சிகளை, அப்புறம் அந்த கரையான் எல்லாவற்றையும் பிடிச்சி அந்த கோழி குஞ்சுக்கு என்ன செய்தாலும் கொண்டு போய் போடுவாலாம். அது மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கின்ற தானியங்களை குட்டி தானியங்களாக எடுத்து அந்த கோழி குஞ்சுக்கு என்ன செய்வாலாம், போடுவாலாம். அது மாத்திரமல்ல, தண்ணி வைக்கிறது எல்லாவற்றையும் நேர்த்தியாக தன்னுடைய கோழி குஞ்சுக்கு அவள் என்ன செய்தா, செய்து கொண்டு வந்தா.
இப்படி இந்த கோழி குஞ்சு நாளுக்கு நாள் என்ன செய்ச்சு, நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு, நல்லா வளர ஆரம்பித்து ஒரு ஒரு நல்லா நினச்சிச்சு, நல்லா வளர்ந்துட்டு கோழி குஞ்சு. இப்போ கொஞ்சம் பெரிய கோழி குஞ்சா ஒரு கோழியாக நினச்சிச்சு, கோழி குஞ்சாக இருந்தது, இப்போ கோழியாக நினச்சிச்சு மாறிட்டு. மாறினோன்னா இது வளர வளர இவளும் பார்த்துக்கிட்டே இருப்பாள். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கோழி குஞ்சுக்கு இவளுக்கு நேரப்போக்கு இந்த கோழி குஞ்சு என்னச்சிவா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த கோழிக்கு வேண்டிய காரியங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு தான் அவள் ஸ்கூலுக்கு போவாள். வந்த பிறகு அந்த நேராக புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நேராக கோழியை தான் என்ன செய்வா பார்க்க போவாள். பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய காரியங்கள், அதை க்ளீன் பண்ணுறது, அதை சுத்தமாக வைக்க வேண்டியது எல்லாமே என்ன செய்தா நல்லா கவனித்து கொண்டு அப்படி அழகாக அருமையாக அவன் என்ன செய்தா அந்த குருவியை என்ன செய்தா அந்த கோழி குஞ்சை என்ன செய்தா வளர்த்து வந்தா. அப்படி வளர்த்து வந்த அது இப்போ பெருசாகிடுச்சு. ஒரு நாள் அந்த கோழி குஞ்சு என்ன செய்யலை, காணப்படலை. உடனே அவளுக்கு ஒன்றும் வரல. அதான் அவங்க மம்மிகிட்ட வந்து அழுகிறா, மம்மி கோழி குஞ்சை காணுமே, நான் அருமையாக வளர்த்தனே, அழகாக வளர்த்தனே, நல்ல பெருசாக ஆயிட்டே, இப்போ நம்ம கோழி குஞ்சை என்ன செய்யலை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கா. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் நிற்குமா, எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு நிற்கும், வரும், நைட் வரையும் பார்ப்போம், எப்படியாவது வந்துருங்கிறாங்க. அது என்ன செய்யலை, உன்னை தேடி போகிறாங்க. அது வரவும் இல்லை, உன்னை தேடி போகிறாங்க. தேடி போன உடனே அது என்ன அந்த கோழி குஞ்சு என்ன பண்ணுச்சான், அந்த பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு அவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவனுடைய அவங்களுடைய வேலி பக்கத்தில் அது என்ன கிடக்கான், 2 கோழியும் செத்து போய் கிடந்துச்சான். உடனே அந்த மகளுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த 2 கோழி குஞ்சு அப்படியே தூக்கி அணைச்சிக்கிட்டு அவளுக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சான். என் கோழி குஞ்சு செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு மகள் அழுது தேம்பி அழுது கொண்டு அந்த 2 என்னச்சிதா எடுத்துக்கொண்டு அதை என்னச்சு வீட்டுக்கு கொண்டு வரா. வீட்டுக்கு கொண்டு வந்தவ எப்படி இந்த கோழி குஞ்சு இறந்ததுன்னா, அந்த எதிர் வீட்டுக்காரன் என்னச்சுதான் பெரிய கோபக்காரன். அவன் எப்போ பார்த்தாலும் இந்த கோழி குஞ்சு நம்ம வீட்டுக்கே கேண்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்குது, இதை என்ன செய்வோம் கொன்று போட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணான்னா, அந்த 2 கோழியும் பிடிச்சி அந்த தலையை எணிச்சிச்சான், கழுத்தை முறித்து அந்த அந்த வேலிக்கு அப்பால எணிச்சிச்சான், தூக்கி எரிஞ்சிட்டான். இது வந்து உடனே இவளுக்கு புரிஞ்சிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறா, செத்து போச்சுன்னொன்னே. அப்போ எதிர் வீட்டுக்காரன் தான் செய்திருப்பாம்மா, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்தா, இருதயத்தை என்ன செய்தா தேற்றி கொண்டா, கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தா தேற்றி கொண்டா. சரி அவன் அந்த ஆள் தெரியாமல் பண்ணிட்டுருச்சு அப்படி சொல்லி தன்னை என்ன செய்தா அவள் தேற்றி கொண்டா. அவள் உடனே அந்த 2 கோழி குஞ்சுகளையும் கொண்டு போய் தன் அம்மா இடத்துல கொடுத்து, ஏம்மா இதை உடனே நல்லா சமைத்து கொடுங்கம்மா, எனக்கு இதுலேருந்து நல்ல குழம்பு கோழி குழம்பு எனக்கு வச்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேடனே அவங்க எதுக்குமா அப்படி சொல்லி, இல்லைம்மா நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, எனக்கு இதுலேருந்து என்ன செய்யுங்க நல்ல சமையல் பண்ணி தாங்கணுன்னா அவங்க அம்மா நல்லா கம்மான்ட்டு அந்த கோழியை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா நினச்சித்தாங்களாம், குழம்பு வச்சு கொடுத்தாங்களாம். அந்த குழம்பு நல்லா நல்லா கொஞ்சம் மகா சாப்பிட போகிற போல் அப்படின்னு நினச்சிட்டு, ஏம்மா உனக்கு என்ன வச்சு தர, தோசை சுட்டு தரவா இல்லைன்னா ரைஸ் வச்சு தரவா, உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்கும்போது, இல்லை மம்மி முதல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிடுறேன், ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பில் வந்து என்ன பண்ணணும், அந்த கோழி குழம்பு எனக்கு ஊற்றித்தாங்கன்னு சொல்லி கேட்குறா. உடனே இந்த அம்மாவுக்கு வந்து என்ன செய்கிறா, நன்றாக அதை ஒன்று என்ன செய்கிறா, உனக்கு கொடுத்தோன்னே என்னம்மா யாருக்கு எதுக்கு கொண்டு என்ன செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா நீங்கள் தாங்கன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு கொண்டுட்டு போய் அந்த மகா என்ன செய்கிறா, எதிர் வீட்டுக்காரன்னு ஒரு நேரம் ஓடுறா. இதை தாய்க்காரி வெளில இருந்து எங்கே போகிறா, குழம்பு தூக்கிட்டு யாருக்கு கொண்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி என்ன செய்கிறாங்க போகிறாங்க. வாசலில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவள் என்ன பண்ணுறா, நேராக எதிர் வீட்டுக்காரன்ட்ட போய் அந்த குழம்பு என்ன செய்கிறாரு கொண்டு போய் கொடுத்துட்டு சொல்கிறா, அங்கிள் நீங்கள் பசியாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன், என்னங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான கோழி குழம்பு கொண்டு வந்திருக்கிறேன், இதை நீங்கள் சாப்பிடுங்க, இதை உங்களுக்கு கொடுக்கும்படி என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாரு உணர்த்தினார், எனக்கு நினைப்பூட்டினார், அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த சிறு மகள் சொன்ன உடனே, அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த வீட்டுக்காரர் உள்ளே அனுசரித்து உடப்பட்டுருச்சு. அவருடைய செய்கையை பார்த்த உடனே அந்த உள்ளத்தில் யாரோ கொண்டு போய் சம்மட்டியை வச்சு அடித்தது மாதிரி அவனுக்கு என்ன செய்தான் காணப்பட்டுச்சான். உடனே அவன் என்ன செய்தானா, தேம்பி தேம்பி அந்த பிள்ளையுடைய கரங்களை பிடிச்சிட்டு அப்படி தேம்பி தேம்பி அழுறானா. ஒரு சின்ன பிள்ளை என்னுடைய குணங்கள்லாம் மாற்றிட்டால நான் எவ்வளோ பெரிய கோபக்காரியாக இருந்தேன், அவள் என்னையே இந்த மகள் இந்த சின்ன மகளுடைய செய்கையினால என் குணம் மாறிச்சே, நான் செய்தது பெரிய தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுதாரான் தேம்பி தேம்பி என்னச்சுதாரான் அழுதானான். அழுதுட்டு அந்த சிறு மகள்கிட்ட என்னச்சுதான் மன்னிப்பு கேட்டானா. என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் நான் என்ன செய்தேன், என் முன் கோபத்தினால நான் என்ன செய்துட்டேன், உங்கள் மேலே உள்ள கோபத்தினால அந்த கோழியை நான் என்ன செய்யிட்டேன், கொன்னுட்டேன், என்னை மன்னிச்சிருமா, எப்படி உனக்கு இவ்வளவு அன்பு கிடச்சிச்சு, நீ அதே எனக்கு சமைச்சு கொண்டு வந்தியே அப்படி சொல்லி கேட்கும்போது அவள் சொல்கிறா, இது ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் தான், நான் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறனால தான் நான் என்ன செய்தேன், அதை உங்களுக்கு கொண்டு வர முடியாது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாங்க. அதனால தான் அதை குழம்பு அதை தூரத்துக்கு போடாதபடி அதை குழம்பு வச்சு அதே உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் உணர்த்தினால தான் நான் உங்களுக்கு என்ன செய்தேன், அந்த குழம்பு கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே அவர் அப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழுது அந்த மகட்ட மன்னிப்பு கேட்டது மாத்திரமல்ல, உடனே 2 பேருமா முழங்கால் பண்ணிட்டு, இயேசுவே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒரு மனம் திரும்பின ஒரு மைந்தனாக அவர் என்ன செய்தாராம், மாறினாராம். அதற்கு பிறகு 2 எதிர் வீட்டு 2 ஃபேமிலி என்ன செய்யிட்டாங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக என்ன செய்யிட்டாங்களா, ஃப்ரெண்டாக மாறிட்டாங்களாம். ஒரு ஃப்ரெண்டாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் ஒரு அன்போடு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுக்குறவர்களாக என்ன செய்தாங்களாம், மாறினாங்களாம். பாருங்கள், ஒரு சிறு மகளுடைய செய்கை, அவளுடைய செய்கையினால் அந்த எதிர் வீட்டுக்காரனை என்ன செய்யிட்டாரு, மனம் திரும்பிட்டாரு. அதான் வசனம் சொல்லுது, மத்தேயு 5:44 ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களே சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்கள் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி வேத வசனம் சொல்லுது. அந்த வசனத்தின்படி அந்த மகள் வாழ்ந்து காட்டினா. இன்றைக்கி நம்ம அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறோமா? ஆண்டவர் சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்கிறாரு, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்புறம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் வேத வசனம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? சத்துருக்களை சிநேகிக்கிறோமா? அவர்கள் மேலே அன்பு செலுத்துகிறோமா? அவங்களை நேசிக்கிறோமா? பகையோடு அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமா? அவன் என் சத்துரு, அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அவன் முகத்திலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி விலகி போகின்றோமா? ஆனால் நம்ம ஆண்டவர் நம் இயேசு என்ன சொல்லியிருக்கிறான்னா, நமக்கு சத்துருக்கிறவங்கள கூட நம்ம என்ன செய்யணுமா, சிநேகிக்கணும். அவங்களுக்கு சிநேகித்த மாத்திரமல்ல, அவருக்கு நன்மை செய்யணும். எப்படி எப்படி நம்ம நன்மை செய்யணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, அவங்க நமக்கு தீமை செய்துட்டாங்க, சத்ருவாக இருக்கிறவங்க தீமை செய்தாலும் தான் இருப்பான். அவன் நமக்கு தீமை செய்துட்டான், அந்த தீமை செய்தவனுக்கு பதிலுக்கு பதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் நன்மையை செய்யும்போது அவன் மேல் நம்ம அக்னி தலையில் நம்ம என்ன செய்கிறோம், வைக்கிறவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், மாறுறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருக்கும் சத்துரு இருப்பாங்க, பகைக்கிறவங்க நமக்கு இருப்பாங்க, பகையாளி நமக்கு இருப்பாங்க, அடுத்தப்புல நிந்திக்கிறவங்களே நம்மளுக்கு இருப்பாங்க, நம்மளை துன்பப்படுத்துகிறவங்க நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நம்ம உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையில் வரையும், நம்ம 6 அடி நிலத்துக்குள்ளே போகிற வரையும், பரலோகத்துக்கு போகிற வரையும் நமக்கு யார் இருப்பாங்க, சத்துரு இருப்பாங்க. நமக்கு தெரியாது. நம்மளை பகைக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளை நிந்திக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளை துன்பப்படுத்துகிறவங்க கண்டிப்பாக உலகத்தில் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு
அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்கள சிநேகிக்கணும், சத்துருக்களை சேவிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். அவங்கள சபிக்கிறவர்களை நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அப்புறம் நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மளை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்களோ, நமக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன அவங்களுக்காக நம்ம சின்ன ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? என்னை நிந்திச்சிட்டான், அவன் நாசமாக போட்டான், என்னை வேதனைப்படுத்திட்டான், அவன் வேரோடு பிடுங்கப்படட்டும், என்னை துன்பப்படுத்தினான், அவன் துக்கமாக போட்டும் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவங்களையும் நல்லவங்களாக மாற்றுங்க. அவனை எனக்கு ஃப்ரெண்டாக மாற்றுங்கப்பா, எனக்கு ஃப்ரெண்டாக தாங்க. தீமையை நன்மையினால் வெல்லுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. நம்ம நன்மையினால் ஒரு வெற்றி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். தீமைக்கு தீமை செய்து விடாதபடி, தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்து அவர்களை நம்ம என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்துகிறாலும் நம்ம என்ன செய்யணும்? மாறணும். இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம். நமக்கு எல்லாருக்கும் சத்துரு உண்டு, பகைவர்கள் உண்டு. பக்கத்து வீட்டிலே பகையாளியாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டிலே சத்துருவாக இருப்பாங்க, எதிர் வீட்டில் கூட நம்மளை நிந்திக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சாக்கடை ஓடிட்டா கூட நம்மளை என்ன செய்வாங்க? பல விதத்தில் நிந்திப்பாங்க, சபிப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நிந்திக்கிறவர்கள் நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வாதிக்கணும். அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம், அந்த குடும்பமும் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அந்த இடத்துல நமக்கு என்ன செய்யும்? ஒரு சமாதானம் கிடைக்கும். நீ தீமை செய்தவர்கள் மறுபடியும் நம்ம தீமை செய்தால் நமக்கு என்ன சமாதானம் கிடைக்குமா? இல்லை. எப்போதும் அவனையே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், அவனை கொத்திக்கிட்டே இருப்போம். தீமைக்கு தீமை செய்தால் ஒரு பாம்பு கொத்துறது போல் என்ன செய்வோம்? அவனை மறுபடியும் பேசி 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 கொத்திக்கிட்டே நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். அப்படி இருக்காதபடி, அவங்க நிந்திச்சிட்டு போட்டோம், துன்பப்படுத்துகிறாங்களா, துன்பப்படுத்திட்டு போட்டோம். எல்லாவற்றையும் யார் பார்க்குறாங்க? ஏசப்பா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிற தேவன். அவர் ஒரு நாள் வந்து நமக்கு என்ன செய்வார்? நீதி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக நிற்கும்போது, நம்ம ஆண்டவருக்காக அதை பொறுத்து சகிச்சு, சோதனையில் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதை நம்ம சகிச்சு போகும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் நம்ம இடத்துல என்ன செய்வார்? விளங்க செய்வார். நம்மளை ஆசீர்வாதமாக என்ன செய்வார்? பல ஜனங்களுக்கு முன்பாக, பல ஜாதிகளுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்வார்? நம்மளை தலைகளை உயர்த்தி ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? தருவாராக. அப்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஏசப்பா இந்த நாளில் எங்களோடு பேசின கதையின் மூலமாக, வசனத்தின் மூலம் கற்றுக் கொடுத்தீங்களப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சத்துருக்களை சிநேகிக்கவும், அவர்களை நேசிக்கவும், அவர்களுக்கு அன்பு செலுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரமல்ல ஏசப்பா, எங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய சாயலை அணிந்தாதான், உம்முடைய வசனத்தை பின்பற்றி நடந்தால் தான் எங்களுக்கு அந்த குணம் எங்களுக்குள்ள வரும் ஏசப்பா. அப்படிப்பட்ட குணங்களை எங்களுக்கு தாங்கப்பா. தீமைக்கு தீமை செய்யாதபடி, அவர்களோடு எதிர்த்து போராடாதபடி, தாழ்மையோடு கடந்து சென்று உம்முடைய தேவ அன்பை அவருக்கு விலக்கி காண்பிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் வண்ணத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.